தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு தேவேந்திரன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அந்த சங்கத்தின் 2வது பொதுக்குழு கூட்டம் மற்றும் போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெறவிருக்கிறது. இது தொடர்பாகவும் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005ஆம் ஆண்டு இயற்றப்பட்டதிலிருந்து அந்த சட்டம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, அந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டதற்கான பலன் மக்களுக்கு சென்றடைந்துள்ளதா, அது குறித்த இருக்கக்கூடிய நிறைய கருத்து விமர்சனங்கள், மிக சரியாக அந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் பயன்படுத்தப்படுகிறதா என்பன போன்ற பல்வேறு கேள்வி கருத்துக்கள் இதன் மீது தொடர்ந்து வருவதை நம்ம பார்க்கிறோம். இப்படியான ஒரு சூழலில் தகவல் அறியும் சமூக ஆர்வலர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு தேவேந்திரனுடன் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நல்லா. இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் இயற்றப்பட்ட போது பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது. ஏன்னா அதுவரை ரொம்ப ஹிடன் சீக்காக இருந்த நிறைய தகவல்கள், அரசு சார்ந்த பொதுவழியில் கிடைக்கப்பெறாத தகவல்கள் இது மூலிமா உறுதியை தந்தே ஆக வேண்டும் அப்படின்ற இடத்திற்கு தள்ளப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதன் அடிப்படையில் நிறைய தகவல் உரிமை ஆர்வலர்கள் கூட நிறைய சமூக செயல்பாட்டாளர்களாக மாறி நிறைய வேலை செய்து வருவதை நம்ம பார்க்குறோம். அதன் மீது நிறைய எதிர் விமர்சனங்கள் கூட இருக்குது. அது வேறு. ஸோ இந்த ஒரு சூழலில் உங்களுடைய தகவல் அறியும் சமூக ஆர்வலர்கள் சங்கத்தோட செயல்பாடு என்ன, எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அது நோக்கம் என்ன, 2025இல் பயணிச்சிருக்கிறீங்க, உங்களுடைய மாநாடு நடைபெறவிருக்கிறது, அது குறித்து சொல்லுங்கள் திரு தேவேந்திரன். சார், நான் பேசிக்காக ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இருந்துகிட்ருக்கேன். கடந்த 2005 கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் கூட்டணி இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் 5 ஆண்டு திட்டம்லாம் நிறைய இருந்தது. இப்போ அதை ஒழிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒழிச்சிட்டாங்க, இருந்தால் தான் ஞாபகம் இருக்கும். 5 ஆண்டு திட்டத்தில் முதல்ல கொண்டு வந்தது என்னென்னா அந்த 100 நாள் வேலை திட்டம், இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம். ஏன்னா அதுக்கு முன்னாடி சேவை பெறும் உரிமை சட்டம்னு இருக்குது ஒரு 13 மாநிலங்கள். அதெல்லாம் மாநில அரசாக இயற்றுகிறது. இதே நடைமுறை தான். ஆனால் அவங்களாம் இயற்றுகிறது, தமிழ்நாட்டில் இல்லை. அது தொடர்பாக நம்ம பொதுக்குழுவில் ஒரு கோரிக்கை வைக்கணும் தமிழக அரசுக்கு. இந்த காலகட்டத்தில் 2005 தகவல் பெறும் உரிமை சட்டத்தை லான்ச் பண்ணுறாங்க. அப்போ 75லேயே ராஜ் நரேன்னு சொல்லிட்டு யூபியில் ஒருத்தர் ஒரு வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, தகவல் பெறுவது அடிப்படை உரிமைன்னு சொல்லிட்டு அந்த பிரிவு 19 உள்ளே சேர்க்குறாங்க. அது பல்வேறு விவாதங்கள் இதெல்லாம் போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒவ்வொரு மாநில விவாதங்கள், அப்புறம் அதெல்லாம் கொண்டு போய் எல்லாரும் எதிர்ப்பு ஆதரவு இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தது. சமூக ஆர்வலர்கள்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. கடைசியில் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை அரசிதழில் வெளியிடாததுனால அது அப்படியே அமைக்கிடுச்சு. அப்போது இவங்க இந்த கோரிக்கை வச்சதில் கம்யூனிஸ்டுகள் வச்ச கோரிக்கையின் அடிப்படையில் தகவல் உரிமை சட்டத்தை லான்ச் பண்ணிட்டாங்க. அப்போ கம்யூனிஸ்டில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொஞ்சம் கற்றுக்கிறேன், இதை எப்படி பண்ணுறது என்ன ஏதுன்னு கற்றுக்கிட்டே வர்றோம். அப்புறம் நிறைய பேர் கற்றுக்கிறாங்க. பல்வேறு விளம்பரங்கள், அரசு என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசு இதை லான்ச் பண்ணும்போதே ஒரு மாநிலத்திலையும் ஆணையம் அமைக்கணும், அந்த ஆணையம் அவேர்னஸ் பண்ணணும், விழிப்புணர்வு பண்ணணும். அதுக்காக தான் ஒரு ஆணையர், கிட்டத்தட்ட 10-15 துணை ஆணையர்கள், ஒரு சேர்மன், இவங்களெல்லாம் போட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பண்ணுறதில்லை அந்த வேலையை. ஏதோ ஒரு கலெக்டரேட்டில் போய் உட்காருவாங்க. உட்காந்து எதனா உடஞ்சி போன கிழிஞ்சி போன மனுக்களை எடுத்து வர வச்சு அவங்க சாதகமாக இதை பண்ணிட்டேன் செஞ்சுட்டேன்னுட்டு போயிட்டுருக்காங்க. இதை எதிர்த்து நாங்கள் எப்படிடா குரல் கொடுக்கறது, ஒரு மக்களுக்கு பயன்பெறணும், சாமானியனுக்கான ஒரு சட்டம்னு சொல்லி உருவாக்குனாங்க மத்திய அரசாங்கம். அதை அந்தந்த மாநில அரசுகள் ஒரு ஆணையத்தை உருவாக்கி அந்த ஆணையம் மூலியமாக செயல்படுத்தணும்னு சொன்னாங்க. அந்த ஆணையர்கள்லாம் செயல்பாடு இல்லாமல் அப்படியே இருக்காங்க. இப்போ கூட பல்வேறு மனுக்கள் ஆணையத்தில் பெண்டிங்கில் இருக்குது சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், தமிழ்நாடு தகவல் பெறும் சமூக ஆர்வலர்கள் சங்கம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்குறேன் 2019 உருவாக்கி எப்படி ஆட்களை சேர்க்குறேன்னு பார்க்க போனால் ஃபேஸ்புக் வாயிலாக தான், இப்போ சமூக வலைதளம் தான் இருக்குது இல்லைங்களா, அது வாயிலாக நான் கொண்டு போகும்போது பார்த்தா ஏகப்பட்ட மக்கள் உள்ளே வர்றாங்க. அவ்வளோ ஆர்வமாக இருந்திருக்காங்க. இளைஞர்கள், கவர்மெண்ட் ரிட்டையர்டு ஆஃபீஸரு, ரிட்டையர்டு பர்சனு நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அன்னிலேருந்து சரி வர்றாங்களேன்னு பார்த்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துக்கிறோம். எல்லாரையும் ஆர்வ கோளாறில் வர்றாங்கங்கிறதுக்காக சேர்த்துக்க முடியாது. ஏன்னா இப்போ நாளடைவில் பார்க்க போனால் நிறைய பேர் இந்த ஆர்டிஐ பயன்படுத்தி
பல இடத்துகளில் வந்து மிரட்டுறாங்க உருட்டுறாங்கன்னு ஜெயிலுக்கெல்லாம் போனாங்க வந்தாங்க, நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களோட விஷயத்தை எடுத்துறான்னு பேரம் பேசுகிறாங்கன்னு எங்கள் அமைப்பில் இதுவரை எந்த ஒரு அலிகேஷன் வந்ததில்லை. அப்போ ஆக இப்போ திரு தேவேந்திரன், நம்ம 2005 ஏறக்குறைய 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இருந்தால் கூட தகவல் அறியும் உரிமை சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது? எந்தெந்த துறையின் கீழ் அந்த தகவல்களை கேட்டு பெற முடியும், எந்தெந்த துறைகளில் தகவல் கேட்டு பெற முடியாது, அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன் முதல்ல. அப்புறமா உங்கள் சங்கத்தோட செயல்பாடு பேசலாம். அதாவது அரசு பணிகளில் வெளிப்படைத்தன்மையும் ஊழலற்ற நிர்வாகம் லஞ்சம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வெளிப்படைத்தன்மைக்கு கொண்டு வந்தது. ஒரு சாமானியம் போயிட்டு ஒரு சின்ன சர்டிஃபிகேட் வாங்கினா கூட இப்போ ஆன்லைனில் வந்துச்சு, இங்கே பதிவு பண்ணிவிட்டு விவோ போய் பாருன்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு? பதிவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு காலக்கெடு இருக்குது, அந்த 15 நாளுக்குள்ளே அவங்க போட்டு அனுப்பணும், இல்லைன்னா திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும். இதில் தான் வந்து அந்த ஊழல் வந்து வழிவகுக்குது. இப்போ தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு நம்ம ஒரு ஆவணத்தை பார்க்கணுன்னா எடுக்க முடியாது. அவங்கள பிடிக்கணும் இவங்கள பிடிக்கணும் கடைசியாக கிடைக்காது. அதுக்காக சாமானியம் என்ன பண்ணணும்னா, தகவல் உரிமை சட்டத்தின்படி வெறும் வெள்ளை பேப்பரில் ஒரு 10 ரூபா ஸ்டாம்பை ஒட்டி ஒரு மனுவை போட்டான்னு வைங்க, 30 நாளில் அவங்க பதில் கொடுத்தே ஆகணும். 30 நாளில் பதில் கொடுக்காத பட்சத்தில் நம்ம அடுத்தது ஃபஸ்ட் அப்பீல், அந்த துறையிலே ஒரு அதிகாரி அவங்களும் பதில் கொடுக்கலன்னா ஆணையத்துக்கு கொண்டு போகிறோம். ஆணையத்தில் இவங்க பதில் சொல்லியே ஆகணும். அதையும் கொடுக்காத பட்சத்தில் 8/1 அவங்க மேலே வந்து ஆணையம் வந்து தண்டம் விதிக்கும். நீங்கள் தகவல் எத்தனை நாள் வழங்காமல் இருக்கீங்களோ ஒரு நாளைக்கு 25,000 ரூபா வீதம் போட்டு தண்டம் வச்சுருவாங்க, 250 ரூபா வீதம் போட்டு தண்டம் விதிப்பாங்க. இதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு தகவல் உரிமை சட்டம் தான் இந்த சட்டம். சாமானிய மக்களின் கையில் சட்டம் என்கிற ஒரு அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது தான் இது. எல்லா துறைகளிலும் மிகச்சரியாக அந்த பதில் கொடுக்குறாங்களா சார்? நிறைய இடத்துல வந்து இது வந்து சரியாக பின்பற்றப்படவில்லை, தகவல் கிடைக்கவில்லை அப்படின்னு நிறைய ஆர்வலர் சமூக ஆர்வலர் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். அரசு சார்ந்த துறைகள் இதில் வந்து வரும். ஒரு கல்லூரி இருக்குன்னா அந்த கல்லூரியை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா கல்லூரி இயக்குநரகத்துக்கு மனு செய்து இந்த இடத்துல இருக்கிற இந்த கல்லூரி இது தொடர்பானது ப்ரைவேட் இல்லைங்களா, அதுக்காக அப்போ அவங்க கொடுத்தாவாங்க. ஆனால் அந்த தகவல் பெற உரிமை சட்டம் வந்து முக்கியமாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, காவல்துறைக்கு பொருந்தாதான். இவங்களே ஒரு பிரிவை உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சிட்டி உள்ள காவல்துறைக்கு ஒன்று போட்டோன்னா, நம்ம ஒன்று கேட்டோன்னா 3ஆம் நபர் தகவல்னு சொல்லிட்டு இவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதே ரூரலில் கேட்டாங்கன்னு வைங்க, தொடர்புடைய நபரை கூப்பிடுவாங்க, டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றாங்க, இங்கே வா உனக்கு என்ன வேணும், வேறு வேலை இல்லையா, மிரட்டுறது. பொருந்தாத ஒரு துறை எதுன்னா முக்கியமாக பொருந்தாத ஒரே ஒரு துறை இது காவல்துறை தான். ஏன் கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து கூட பதில் வருது, சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி அலுவலகத்திலேருந்து கூட பதில் வருது. ஆனால் காவல்துறையிலேருந்து பதில் வர்றதே இல்லை. மாறா வந்து நம்மளை அடைத்து மிரட்டுறாங்க. நான்லாம் இதில் பாதிக்கப்பட்டேன் சார். நான் இப்போ 2020 பாதிக்கப்பட்டேன். சொல்லுங்கள், என்ன தகவல் கேட்டீங்க, யார் கூப்பிட்டா என்னன்னு சொல்லுங்கள் சார். அதாவது நான் வசிக்கிறது அம்பத்தூர் பகுதி. அந்த பகுதியில் என்ன நடக்குதுன்னா, அந்த கள்ளத்தனமாக இப்போ தான் சாராயன்னு பேசினாலே நம்ம வந்து சிறை செல்கிற ஒரு சில சூழ்நிலை வருது. மதுன்னு பேசினாலே ஒரு தனிநபர் தகவலை கேட்குறேன், ஒரு ஆய்வாளர் தொடர்பான தகவலை கேட்குறேன், தர முடியாதுங்கிறாரு. அதுக்கப்புறம் அது அப்படியே அவருக்கு எனக்கு கொஞ்சம் அப்படியே பிரச்சனை போயிட்டே இருக்குது. அதன் பிரகாரம் அந்த கொரோனா காலகட்டம் வந்துடுது. கொரோனா காலகட்டத்தில் வந்து மது விற்கிறவங்களெல்லாம் நான் பிடிச்சி கொடுக்குறேன். இந்த ஒரு கோவத்தில் ஒரு ஆய்வாளர் என்னை தூக்கி இதை கையெல்லாம் உடச்சி என்னை ரிமாண்ட் பண்ணிட்டார். இது இல்லாமல் எங்களை சார்ந்த எங்கள் அமைப்பை சார்ந்தவர் கரூரில் ஒருத்தர் மிரட்டப்பட்டிருக்காரு. உடைச்சிட்டாங்க இன்ஸ்பெக்டர். ஆமாம் சார், இது பெரிய வரலாறு சார். இது அது ஒரு கதை, அப்புறம் பேசுவோம். உடச்சி ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க. இதே மாதிரி கரூரில், புதுக்கோட்டையில், திருச்சியில் இது போன்ற எங்கள் அமைப்பை சார்ந்தவங்களே மிரட்டப்பட்டு ஒதுங்கிடுறாங்க. ஏன்னா காவல்துறை தொடர்பானது எதுவுமே கேட்கக்கூடாது. அதாவது இந்திய அரசாங்கம் வந்து தகவல் பெற உரிமை சட்டத்தை உருவாக்கும் போதே பாதுகாப்புத்துறை, சிபிசிஐடி, சிபிஐ இது போன்ற ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு துறைகளெல்லாம் கேட்கக்கூடாது, அது வந்து விலக்களிக்கப்பட்டதுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனால் இவங்க அதெல்லாம் விட்டுட்டு ஒரு காவல்துறை தொடர்பான எந்த தகவலுமே நம்ம வாங்கினா தலையிலே நிற்கணும். அவ்வளோ வாங்கலாம். காவல்துறை அலுவலகத்தில் உட்காந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த 36 ஆவணங்களையும் நம்ம பார்க்கலாம், ஆய்வு செய்யலாம். கள ஆய்வு செய்கிறதுக்கு 2J சொல்லிட்டு அந்த உட்பிரிவில் போட்டு
ஆர்டி ஆக்ட் 2005ல 2J உட்பிரிவில் நம்ம போட்டு 15 days. எத்தனை என்ன சொன்னீங்க சார்? 36. ஆமாங்க. 36 என்னென்ன சார் அது? அதாவது அது எதுல வரும் புரியல. 36 சொல்லாதீங்க, அது எது வரும்னு கேட்குறேன். இல்லை, அவங்க பராமரிக்கக்கூடியது சிடி ரெக்கார்டு, அந்த டெய்லி அவங்க நோட்ஸ் எடுக்கிறது, ஸோ அதெல்லாம் நம்ம பெறலாம். எல்லாமே நம்ம பெறலாம். ஒரு காவல் நிலையத்தில், ஒரு காவல்துறை பெரிய அலுவலகத்தில் என்னென்ன ஆவணங்கள் பராமரிக்கிறாங்களோ அந்த அனைத்து ஆவணங்களையும் நம்ம நேரடியாக பார்வையிடலாம். நம்மளுக்கு தகவல் உரிமை சட்டம் அந்த வழியை கொடுத்துருக்கு. ஆனால் பார்வையிடுறதுக்கு நம்மளுக்கு அவ்வளவா வந்து அவங்க வழி கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிப்பாங்க, இல்லைன்னா கூப்பிட்டு மிரட்டுவாங்க. அது அரசாங்கம் இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு சொல்ல எப்படி வரல, மிரட்ட முடியும்? எந்த ஆட்சியா இருந்தாலும். தேவேந்திரன் எப்படி மிரட்ட முடியும்? இப்போ நான் தகவல் ஆர்டிஐல போடுறேன், ஆமாங்க, எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஆமாங்க, இன்ஸ்பெக்டர் கூடுவாரா? கடைநிலை ஊழியர் யாரோ ஒருத்தர் ஸ்டேஷனுக்கு வாங்க வந்திருக்காங்க, சரி, உங்களை அழைச்சாங்க. இப்பதான் சம்மனே இல்லாம அழைக்கிறாங்கல்ல, வாங்க ஒரு விசாரணைன்னு. இல்லை ஆர்டிக்கு சம்மன் தேவையில்ல, இன்ஃபர்மேஷன் கேட்டீங்க கொடுக்குறோம் வாங்கன்னு வாங்கல. ஆர்டிஐ இதுலையும் முடிச்சே போட மாட்டாங்க, நார்மலாவே கூப்பிடுவாங்க. பட் அது ஆக்சுவலாக ரிட்டர்னாக தான் உங்களை அனுப்பணும் இல்லையா? ஆமா, நேரடியாக கோட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, நேரடியாக ஃபோனில் கூட எதுக்காக கேட்டீங்கிற கேள்வியே கிடையாது. இப்போ அரசு மருத்துவர்களுக்கு என்ன டியூட்டி? 24 மணி நேரம் டியூட்டி அவங்களா ஒதுக்கிக்கிறாங்க, அரசு மருத்துவர் எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கும் இதான் இருக்கு, எந்த நேரம் ஃபோன் போட்டாலும் இருக்கணும். அவங்க ஆல்வேஸ் தே ஆர் போலீஸ் இருக்கணும் இல்லைங்களா? நாட் இன் தி யூனிஃபார்ம் ஆல்சோ. அவங்க ஒரு கால நிர்ணயம், அந்த டைமை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க போய் வந்துட்டு இருப்பாங்க. இது மாதிரி நம்ம ஒரு சிலது கேட்கும்போது கூப்பிடுவாங்க, இது மாதிரி உங்கள் பேரில் ஒரு புகார் வந்திருக்குன்னா கூப்பிடுவாங்க. ஓ ஆமாம், ஒரு புகார் யார் சார் கொடுத்தாங்கன்னா, யாரோ ஒரு பேர் வாங்க, இல்லை ஏசி கூப்பிட்டாரு, இல்லை இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரு, இல்லை எஸ்ஐ கூப்பிட்டாரு, ஏதோ ஒன்று. அங்கே போனாலும் தெரியும் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை எதுக்கு தலையிடுறீங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இது நடக்குது. ஏன்னா எனக்கு இதுவரையும் கேட்டதில்லை, அந்த ஃபஸ்ட்டு கேட்டதோட சரி. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம அப்பீலுக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் அப்போ கூடும்போது சாமானியம் எப்படி வந்து இந்த சட்டத்தை பயன்படுத்துவான், தகவல் உரிமை சட்டத்தை எப்படி பயன்படுத்துவான்? அன்றாடம் காய்ச்சி, அதாவது வந்து சாமானியம்தான் இதில் வந்து தலையிடுவான். ரொம்ப நல்ல விஷயங்களுக்கு இது இருக்குன்னு எந்த அடிப்படையில் இந்த தகவல் வந்து ஒரு காவல் நிலையத்தில் நம்ம கேட்க முடியும் சார்? இப்போ எந்த அடிப்படையில் ஒருத்தர் கேட்பாரு? இப்போ எந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இப்படியான தகவல் நம்ம கேட்டு பெற முடியும்னு கேட்க? நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களோ அதை கேட்க. இதை வச்சு தான் சந்தேகப்படுறலாம் கேட்க முடியாது. என் மீது ஒரு வழக்கு போட்டிருக்காங்கன்னா என் வழக்கு தொடர்பானது. உதாரணத்துக்கு நான் ஒரு புகார் கொடுத்துருக்கிறேன், அவர் மேலே நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா இல்லையா? கேட்கலாம். போட்டோன்னு சொல்கிறார், ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அதை நான் கேட்டு பெறலாம். கேட்கலாம். அவங்க மேலே முதல் தகவல் பதிவு பண்ணீங்களா, நீதிமன்றத்துக்கு அனுப்புனீங்களா, என்ன நடவடிக்கை எடுத்துங்க, யார் சாட்சி, விசாரணை அதிகாரி யார், விசாரணை அதிகாரி விசாரித்து யாருக்கிட்ட வந்து அதை வந்து அந்த விசாரணையை வந்து போய் கொடுத்தாரு, ரிப்போர்ட் பண்ணார், உங்களுக்கு மேலதிகாரி யார், அன்னைக்கு யார் டியூட்டியில் இருந்தீங்க, உங்கள் சிசிடிவியை கொடுங்க. இப்போ கூட சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க, காவல் நிலையம் ஒன்றும் ஒதுக்கப்பட்ட இடம்லாம் ஒன்றும் கிடையாது, பாதுகாக்கப்பட்ட இடம்லாம் ஒன்றும் கிடையாது, காவல் நிலையம் உள்ள வந்து நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கு வரையும் நீங்கள் அந்த ஒரு வீடியோ மட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. மேலேருந்து கீழே வரையும் குதிப்பாங்க, ஃபோனை ஆஃப் பண்ணி எல்லாம் பிடிங்கி போட்டு போய், நான்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போனால் முதல்ல ஃபோனை வச்சுட்டு வாங்க, இல்லை கீழே வச்சுட்டு வாங்கன்னுவாங்க. இப்படி ஒரு அடக்குமுறையை வந்து இவங்க தான் கொண்டு வராங்க. காவல்துறை மட்டும்தான், வேற எந்த துறை இல்லாத வருவாய்த்துறையில் கூட நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு செகண்ட் அப்பீல் கொடுத்துட்றாங்க. இதுதான் காவல்துறை போன்று இதே மாதிரி கொஞ்சம் கடினமாக இருக்கிறது மற்றொரு துறைனா வருவாய்த்துறையா? இல்லை, வருவாய்த்துறையும் கடினமாக இருக்குது. ஒரு சிலதை கொடுத்துருவாங்க, ஒரு சில லேட் பண்ணிட்டு போவாங்க. கூப்பிட்டு மிரட்டுற வேலையெல்லாம் அந்த வருவாய்த்துறையில் இருக்காது. மற்ற துறைகள் அப்படி தான் இருக்குது. மிரட்டக்கூடிய ஒரே துறைகள்னால் இவங்க தான். ஏன்னா இவங்க நம்மளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறாங்க, அதனால் இவங்க கூப்பிட்டு மிரட்டுவாங்க, இவங்களை பார்த்தா மக்கள் ஓடணும். அப்படி ஒரு சூழ்நிலை இவங்க தான் உருவாக்கி வச்சுருக்காங்க ஒழிய சட்டம் அப்படி சொல்லவே இல்லை. இதுதான் தகவல் உரிமை சட்டத்தை என்னத்துக்கு கொண்டு வந்தாங்களோ, எந்த நோக்கத்துக்காக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துச்சோ அந்த நோக்கத்தை வந்து மழுங்கடிக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, 2005 வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. 2019 நம்ம தலைவர் வந்து மோடி ஐயா வந்து உட்கார்ந்தேமே அதை திருத்திட்டார் கபால்னு. என்ன திருத்தினார்னா, இவர் எங்கே படித்தார்னு கேட்டாங்க பார்த்தீங்களா, அது பெரிய தப்பாகி போச்சு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே ஒரு உத்தரவு போட்டாங்க. அப்போ தலைமை நீதிபதி அலுவலகம் உள்பட வந்து ஆர்டி ஆக்டிங் கீழே வருது, என் அலுவலகத்தை கூட எப்போ வேணாலும் ஆய்வு செஞ்சுக்கலாம், ஆனால் பிரதமர் அலுவலகத்தை செய்ய முடியாது. அவங்கக்குள்ளே திருத்திக்கிட்டாங்க, பிரதமர் அலுவலகத்தை செய்ய முடியாதுன்னு. இப்போ லேட்டஸ்ட்டாக 8 முறை திருத்தினதை இப்போ ஒன்று திருத்திருக்காங்க, டிபிடிஏ ஆக்ட், டிபிடிபி ஆக்டுன்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அதாவது என்னென்னா, அந்த வலைதள தரவுகள் டிஜிட்டலில் அடித்து இவங்க ஏற்றுறாங்க பார்த்தீங்களா, இதில் வந்து முக்கியமாக காப்பாற்றப்படுவது யாருன்னா, மத்திய அரசாங்கம் நேரடியாக கிராம ஊராட்சிகளுக்கு பணம் அனுப்புகிறாங்க பாருங்கள்.
இந்த பணத்தில் நடக்கிற முறைகேடுகள் எல்லாத்தையும் பார்க்கவே முடியாது. முன்னெல்லாம் 2J போட்டு போயிடலாம், இல்லை ஆர்டி ஆக்ட் 6/1 போட்டு உள்ளே போயிடலாம், போய் எடுத்துடலாம். இப்போ எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க நேராக பணம் கொடுக்குறாங்க. அதை மொத்த ஊழலோட உருவம் அதுதான். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த 12,000 சில்லற பஞ்சாயத்துகள்லையும் நடக்கக்கூடிய ஊழல்களில் முக்கியமான காரணம் இதே தான். இதுலேயும் கை வச்சிட்டாங்க இப்போ கடைசியாக. அதுக்காக தான் நாங்கள் என்ன வந்து இப்போ பொதுக்குழுல போராடுறோன்னா, எதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்க, மொத்தமாக அந்த சட்டத்துக்கு மூடு விழா பண்ணிட்டு போயிடுங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ நாளாக இதில் இருக்கீங்க சார், இந்த செயல்பாட்டாளர்? எத்தனை 2019 இது 6வது வருஷம், 2வது பொதுக்குழு. 6வது வருஷமா இருக்கு. நீங்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த செயல்பாடுகளோ? நாங்கள் மக்களுக்கு உதவி பண்ணுங்கிறது அதான் சார். எங்கள் அலுவலகத்திலேருந்து எடுத்து யாரெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 2 லட்சம் மெம்பர்கள், அதாவது நேரடியாக 2 லட்சம் உறுப்பினர்கள், மறைமுகமாக இன்னும் நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க. யார் கேட்டாலும் எங்கள் அலுவலகத்தில் ஒருத்தர் உட்காந்து பதில் சொல்லுவாங்க. வரலன்னா இது பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுப்போம். நாங்கள் ஐடியா கொடுப்போம். ஒரு சில கல்லூரி இளைஞர்களை அழைச்சி நாங்கள் வந்து வகுப்பு எடுக்கிறோம். தகவல் ஆணையம் பண்ணக்கூடிய வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க தான் வந்து அவேர்னஸ் பண்ணணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அந்த வேலையை. ஆனால் நாங்கள் அவங்க வந்து அரசுக்கிட்ட வந்து ஒரு தொகையை அமௌண்ட்டை வாங்கிட்டு அவங்க உட்காந்துட்டு கலெக்டர் ஆஃபீஸில் போய் உட்காந்து கதை பேசிட்டு வந்துடுறாங்க. நாங்கள் யாருக்கிட்ட எந்த பணமும் வாங்காமல் எல்லாம் சாமானியரை நம்பி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அமைப்பு ஆரம்பித்து வச்சுட்டு ஒரு சொசைட்டி ஆக்டில் நாங்கள் போயிட்டு ஒரு இடத்துல அவேர்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் நோக்கம் நிறைவேறணுங்கிறதுக்காக தான் இப்போ பொதுக்குழுவில் வந்து அரசாங்கத்துக்கு பலமாக ஒரு சில கோரிக்கைகளை வைக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டு காலத்திலேயே 25 பேர் சட்டம் வந்து தவறாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பிரதானமாக வைக்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் இந்த ஆர்டிஐல போகிறது, அப்புறம் த்ரெட் பண்ணுறது, அப்புறம் காசு வாங்கிட்டு விடுறது அப்படின்னும் நிறைய பேர் வந்து பொழப்பா பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் அது. ஆமாம் சார். எப்படி அதை நாங்கள் மறுக்கல சார். அது தவறாக பயன்படுத்தக்கூடாது. இதில் 2 விஷயத்தை கேட்குறேன் சார். எங்கள் மேலே இதுவரையும் அலிகேஷன் வரல, நாங்கள் அப்படி பண்ணல. ஒரு சில இடத்துல சின்னதாக ஒரு இது வரும்போது அவங்களெல்லாம் நீக்கிட்டு மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் ஒரு லெட்டர் வச்சுடுவோம் அதிகாரப்பூர்வமாக. இது மாதிரி இவர் எங்கள் அமைப்பில் இவ்வளோ நாள் பயணித்தார், இது மாதிரி சின்ன ப்ராப்ளம் வந்து அதனால் இவரை நாங்கள் நீக்கிட்டோம், எங்கள் அமைப்பை பயன்படுத்தி இனிமேல் இவர் எந்த ஒரு செயல்பாட்டிலையும் இறங்கினா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு. இந்த ஆர்டிஐயை வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க, பணம் வாங்குறாங்க, இது மாதிரிலாம் உங்களுக்கு தகவல் வருது, பரவாயில்ல, எங்களுக்கு வருது. நான் என்ன கேட்குறேன்னா சார், ஆர்டிஐ போடுறாங்க, நீங்கள் உண்டான பதிலை கொடுத்துட்டு போக வேண்டியதானே. மிரட்டுறாங்கன்னா எதுக்காக? நீங்கள் தப்பு செய்யாமல் இருந்தால் ஏன் மிரட்டுறாங்க? நான் இதை ஆதரிக்கலை. புரியுது. ஆர்டிஐ போட்டு நீங்கள் பணம் வாங்கலாம் நான் ஆதரிக்கலை. இதையும் ஒரு கேள்வி கேட்குறேன். நீ யோக்கியமானா இருந்திருந்தா உங்கள்கிட்டே அவன் பணம் வாங்குறான். நீ யோக்கியமானா இருந்தால் நீ ஏன் பணம் கொடுக்குற? நீ யோக்கியமாக இருந்தீங்கன்னா நீ போட்டியாக இருந்தால் அதை எடுத்துகிட்டு போயிட்டே முடிஞ்சு போகுதுன்னு சொல்ல வேண்டியதானே. அப்போ நீனும் சரியில்லை. அந்த தகவலோட நம்பகத்தன்மை தானே அது. ஆமாம், உன்னோட நீ சரியில்லைங்கிறதுக்காக உங்கள்கிட்ட அவன் பணம் கேட்குறான். அதான் மக்களுக்கு 2 விஷயம் இருக்குது சார். உதாரணம், ஊழல் லஞ்சம் பெருகிறதுக்கு ஒரு காரணம் என்னோட ஒரு இது என்னென்னா, மக்களின் அவசரம், அதிகாரிகளோட தாமதம். அதே மாதிரி இவன் தாமதம் படுத்துறதுனால தான் இவன் 4 நாளில் எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும்னு போய் நிற்கிறான், அவன் கேட்குறான், கொடுக்குறான். லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், லஞ்சம் தந்தேன் விடுதலை செய்தார்கள், திரைப்படத்தில் இப்படி தான் போயிட்டு இருக்கு. அதனால் இப்போ நம்ம மத்திய அரசாங்கத்துக்கும் நாங்கள் வந்து ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கோரிக்கை வைக்கிறோம். டிபி ஆக்டை வந்து ரத்து பண்ணு. ஆர்டி ஆக்ட் எதற்காக கொண்டு வந்தாங்களோ கடந்த கால காங்கிரஸ் அரசாங்கம், அதை வந்து மீண்டும் அமல்படுத்து. ஏன்னா உங்களை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இவர் எங்கே படித்தாருன்னு தான் கேட்டாங்க, இவர் எங்கே பிறந்தாரு, இவர் பர்த் சர்டிஃபிகேட்டை யாரும் கேட்கல. அதனால் இவங்க வந்து உள்நோக்கத்தோட அதை கூட கேட்கலாம் தானே. கேட்கலாம் சார், கேட்கலாம். மோடியோட பர்த் சர்டிஃபிகேட் கேட்கலாம். முழு உரிமை நமக்கு இருக்கு. முழு உரிமை இருக்குது சார். எங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டு காலத்தில் 25-26க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் வந்து செத்துருக்காங்க. புதுக்கோட்டையில் ஜபகரலி, இங்கே கரூரில், இது மாதிரி நிறைய பேர் செத்துருக்காங்க. இந்த குவாரி தொடர்பான விஷயங்கள் நாங்கள் அதுலேயும் கோரிக்கை தான் வைக்கிறோம். கனிமவள திருடர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுன்னு. அங்கே தான் சார் எங்களுக்கு ரொம்ப பயம். இப்போ நான் இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏகப்பட்ட கனிமவள கொள்ளை. அந்த கொள்ளைகள்லாம் நாங்கள் கேட்க போனால் தடுத்து நிறுத்தப்படுறோம். இதெல்லாம் கேட்காதீங்க, மிரட்டல் இப்படியும் வருது, எல்லாத்தையும் சமாளித்து தான் கொண்டு போகிறோம். இதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து தமிழக அரசுகிட்ட ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறோன்னா, நாங்கள் கொடுக்கும் புகாரின் மீது நடவடிக்கை எடுங்க. எங்களுக்கு இடித்துரைப்பாளர் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது சார், மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து அப்பயே போட்டு விட்டாங்க. ஒரு விங்கு தனியாக அந்த ஆணையம் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, அது மாதிரி ஒரு விங்கு விசில் ப்ளோயர் சேஃப் ஆக்ட். ஆமாங்க, விசில் ப்ளோயர் சேஃப் ஆக்ட். அந்த சேஃப் ஆக்ட் பிரகாரம் ஒரு விங்கை இதுவரை அமைக்கவே இல்லை தமிழ்நாட்டிலேயே. இந்தியா முழுமைக்கு தமிழ்நாட்டில், கேரளாவிலலாம் இருக்குது.
எப்போ கொண்டு வரப்பட்டது சட்டம்? 19ல். ஓ 19, 25 இது ஆமா, தமிழ்நாட்டில் இல்ல. இல்ல. என்ன காரணம் அது? ஏன் இங்க அதுதான் விசில் ப்ளோயர்ஸ் குறைவா இருக்கீங்களா இல்ல ரொம்ப சத்தமா இருக்கீங்களா? அந்த சட்டத்தை அமல்படுத்தினா சார், அந்த விங்க அமல்படுத்தினா போதும். எங்கள் குறைகளை அங்கே போய் சொல்லிடுவோம். மனித உரிமை ஆணையம், தகவல் ஆணையங்கிற மாதிரி இது ஒரு ஆணையம். இல்ல இப்ப அமல்படுத்தி இருக்கணும் இல்லையா? அமல்படுத்தி இருக்கணும். சப்போஸ் நாங்கள் இப்போ கடந்த 2020 இந்த கோரிக்கை வச்சு பல்வேறு போராட்டங்கள்லாம் பண்ணிட்டோம். அந்த இதை அமல்படுத்திட்டாங்கன்னா அந்த ஆணையத்தை நாங்கள் அங்கே போய் கோரிக்கை வைப்போம், எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த பாதுகாப்பு இல்லை. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு நடந்து, அப்போ ஒரு சமூக ஆர்வலர் வழக்கு போகிறாரு. வழக்கு போட்டு சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போ அரசு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக நாங்கள் போய் பாதுகாக்க முடியாது. அதே கேள்வியை தான் நாங்களும் திருப்பி கேட்குறோம். நான் ஒரு சமூக ஆர்வலர், நான் வந்து எனக்காக துப்பாக்கி இந்த போலீஸ் என் பின்னாடியே வாழலாம் நாங்கள் கேட்கவே இல்லை. காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறேன்னா அந்த புகார் மீது நடவடிக்கை எடுங்க. எது உண்மையோ பொய்யோன்னு புகாரையே வாங்க மாட்டேங்கிறீங்களே. அதிகார வர்க்கத்தை எதிர்த்து நம்ம புகார் கொடுக்க முடியல இல்லையா? இதுக்காக தான் நம்ம தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை கொண்டு வந்து வைக்கிறோம். இதில் எங்களுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை வந்து போதையில்லா தமிழகம். போதை இல்லைன்னா நீங்கள் ஒயின் ஷாப்லாம் குறைச்சிருங்கலாம் நம்மளால சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒயின் ஷாப்புக்காக போராடி பல்வேறு தியாகிகள்லாம் மறைஞ்சிட்டாங்க மதுவுக்காக. மது அருந்தக்கூடாதுன்னு இளைஞர்களை விழிப்புணர்வு பண்ணுறதுக்காக இந்த பேரணி நடத்துகிறோம். இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டதுக்கான நோக்கம் நம்ம பார்த்தோம். அதில் எந்தெந்த துறைகளில் நம்ம கேட்டு பெறலாம், பெற முடியாது, எது தந்தாங்க, எது தரல, நீங்களே பாதிக்கப்பட்ட நிறைய சம்பவங்களாக கூட சொன்னீங்க. இப்போ நடைபெறக்கூடிய உங்களுடைய பொதுக்குழு கூட்டம். ஆனால் இறுதியாக இன்னொரு விஷயம் சொன்னீங்க, 2019 எங்களுக்கான பாதுகாப்பு சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது, கேரளாவில் அமுல்படுத்தப்பட்டுள்ளது, தமிழகத்தில் வந்து இன்னும் அது நடைமுறைப்படுத்தப்படலைன்னு சொன்னீங்க. அது நடைமுறைப்படுத்தாதனால் இல்லை அது நடைமுறைப்படுத்தினா என்ன நமக்கு சாதகம் இருக்கும், அது படுத்தாதனால் என்ன சிக்கல்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை போன்ற தகவல் அறியும் சமூக ஆர்வலர்கள்? சார், எங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வெளிப்படையாக பதில் சொன்னால் அதை நடைமுறைப்படுத்துகிற ஒன்று தான், படுத்தாத ஒன்று தான். ஏன்னு சொல்லட்டுங்களா? ஒரு ஆணையன்னு ஒன்று இருக்குன்னு நாங்கள் ஒரு ஆறுதல் அடைஞ்சிக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் அடுத்த டாபிக் போயிடுறேன் எப்படின்னு நீங்கள் எடுத்துங்க. தமிழ்நாட்டில் வந்து மனித உரிமைகள் ஆணையம்னு ஒன்று இருக்குது. மனித உரிமைகள் ஆணையத்தில் எதுக்காக அந்த ஆணையர்கள் இருக்காங்க, எதுக்காக வந்து மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, பணியாட்கள் இருக்காங்க, எதுக்காக அந்த ஆணையமே உருவாக்குனதுங்கிறது வந்து என்னோட கோணத்தில் கேட்க போனால் அது வந்து ஒரு வேஸ்ட்டு தேவையில்லாத ஒரு ஆணையம்னு சொல்ல வருவேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? சொல்கிறேன் பாருங்கள். என்னோட வழக்கு சம்பந்தமாக வந்து நான் ஒரு புகார் அனுப்புகிறேன், என் மனைவி ஒரு புகார் அனுப்புகிறாங்க. இது இல்லாமல் என்னோட சம்பவத்தை வந்து சூமோட்டோவாக ஆணையமே எடுக்குது, சூமோட்டமாக நேரம் எடுத்து வச்சுருக்கேன். நான் அனுப்பின புகாரையும் அதில் சேர்த்துருக்காங்க 2020. அது தொடர்பாக நான் 22 ஒரு கேள்வி கேட்குறேன், ரெக்கார்டு வைஸாக இருக்குது. நான் புகார் கொடுத்துருக்கேன், என் வழக்கை வந்து தானாக முன் வந்து ஆணையம் எடுத்துருக்கிறீங்க, இதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னங்கன்னு கேட்குறேன். அப்போ ஒரு பதில் சிம்பிளாக என்ன சொன்னாங்கன்னா, காவல்துறை வடக்கு மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் உங்களுடைய கோப்புகள் உள்ளது, அங்கேருந்து பதில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டாங்க. ரைட்டு, வாங்கி வச்சிட்டேன். 24 எண்டில் அதே கேள்வி கேட்குறேன், வழக்கு தொடர்பான விவரங்களை எனக்கு கொடுங்கன்னு. அதே பதில் சொல்கிறாங்க. ஆமாங்க, சூப்பராக ஒரு பதில் சொன்னாங்க. அந்த பதில் சொல்ல, உங்கள் வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டு வழக்கு முடித்து வைக்கப்பட்டதுன்ட்டாங்க. வழக்கு முடித்து வைக்கப்பட்டாங்க. ஆனால் புகார்தாரர் உங்களுக்கு தெரியல? கிடையாது. திரும்பவும் நான் எழுதுறேன், ஐயா நான் வந்து புகார் கொடுத்தேன், புகார்தாரரை அழைத்து விசாரிக்காமல் நீங்கள் வந்து காவல்துறையினரே கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து வழக்கை முடித்து வச்சிட்டிங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு அதுக்கு உண்டான ஆவணங்களை வழங்குங்கன்னு கேட்குறேன். சூப்பராக ஒரு பதில் கொடுத்தாங்க. மாநில மனித உரிமை ஆணையத்தில் ஒரு சில ஆவணங்கள் பராமரிக்கப்படுவதில்லைன்ட்டாங்க. மனித உரிமைகள் ஆணையம் எப்படி ஒரு சாமானியனை அடித்து தொங்க விட்டு கை காலை உடைச்சிட்டு கொலை பண்ணுற அளவுக்கு உயிர் மட்டும்தான் போகலை கொண்டு வந்துட்டான், அது சம்மந்தமாக நான் புகார் கொடுத்து விசாரிக்க முடியாத மனித உரிமைகள் ஆணையம், யாரோ ஒருத்தர் ஃப்ளைட்டில் போனாங்களாம், யாரை பற்றி ஏதோ சொல்லிட்டாங்களாம், அவங்க திருப்பி பேசிட்டாங்களாம், அரசியல் உள்ள போக விரும்பல நான், அவங்க கேஸை உடனே விசாரித்து முடித்து வேலையை முடிச்சிட்டாங்க. இங்கேயும் காவல்துறை தலையீடு இருக்குது. அங்கே ஒரு டிஎஸ்பி ரேஞ்சில் ஒரு ஆஃபீஸர் இருக்கார், எல்லாம் பேசி முடிச்சிடறாங்க போல. இதில் வந்து என்னோட ஒரு சந்தேகம் தான், மனித உரிமை ஆணையமும் விலை போகுதாங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புறேன் நான்.
இப்போ நீங்கள் அந்த பதிலுக்கு அப்புறமா நீங்கள் மேல்முறையீடு போக வாய்ப்பு இல்லை. திரும்ப மேல்முறையீடு போட்டது தான் இந்த பதிலை சொல்லிட்டாங்களே. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வச்சிருக்கேன் நீதிமன்ற கதவை தான் தட்டணும். இனிமேல் நீதிமன்றத்தில் தான் போய் கேட்கணும். அப்போ ஒரு தனி மனிதன் இந்திய ஜனநாயக நாட்டில் ஒரு என்னோட உரிமையை கேட்கறதுக்கே அங்கே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு சார் இந்த மனித உரிமை ஆணையம்? இது மாதிரி தான் வந்து நம்ம இந்த இடித்துரைப்பாளர் பாதுகாப்பு சட்டத்தின்படி அமைக்கப்படுற ஒரு ஆணையமும் இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம். அதுக்காக தான் சொல்ல வரேன். இந்த ஆணையம் அமைக்கப்படவே இல்லை. அமைக்கப்பட்டாதானே அது எப்படி செயல்படுதுன்னு நம்ம சொல்ல முடியும். கரெக்ட். அதை சொல்றீங்களே. அதில் போய் இங்கே வந்துருச்சு மனித உரிமை ஆணையத்தில். இப்போ எதுக்கு இந்த மனித உரிமை ஆணையம்னு உங்கள் ஜனநாயகத்தின் 4ஆம் தூண் வழியாக ஒரு கேள்வி எழுப்புறேன் நான். இது போன்ற மனித உரிமை ஆணையங்கள் எதற்கு? பல்வேறு ஆணையங்கள் வருது இல்லையா? அவங்களுக்கு இப்போ நானும் வரி கட்டிட்டு தான் இருப்பேன். என் பணத்துலையும் சேர்ந்தாமோ நீங்களும் கட்டிட்டு தான் இருப்பீங்க. பொதுமக்கள் வரி பணத்தில் இப்போ பாருங்கள், எங்கள் அமைப்பில் இன்றைக்கே ஒரு அறிவிப்பு வெளியிட்டு மனித உரிமை ஆணையத்தில் வந்து எவ்வளோ பேர் மனு செய்து உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு கேட்டால் பல லட்சம் பேர் வந்து நிற்பான். இந்த விஷயத்தை எங்களோட அமைப்பில் சொல்லும்போது எல்லாருமே கத்துறான், ஆமாங்க இப்படி தாங்க இருக்குது, நான் போட்டதுக்கு வரல, நீ போட்டது வரல, நான் போட்டது வரலன்னு. அப்போ இந்த ஆணையம் வந்தனாலும் இது சரி பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து இந்த ஆணையத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். தமிழக அரசுக்கிட்ட வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு கோரிக்கையாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதை தமிழக அரசு வச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எங்கள் பொதுக்குழு வாயிலாக நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக அது இருக்குது. இப்போ இந்த இடித்துரைப்பாளர்கள் வந்து விசில் ப்ளோயர்ஸ் வந்து ஒப்பிட்ட அளவில் வட மாநிலங்களாக இருக்கட்டும் அல்லது பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது இடித்துரைப்பாளர்களுக்கான பாதுகாப்பு தமிழகத்துக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? குறைவு தான் சார். நீங்கள் கூட இடித்துரைப்பாளர் பாதுகாப்பு சட்டத்தில் வரீங்க சார். ஒரு அரசு ஊழியர் வந்து அவரோட மேல் அதிகாரியை ஒரு கேள்வி கேட்டாலும் அவரும் அது உள்ளே வர்றாரு சார். எல்லாருமே வர்றாங்க சார். அது யாரெல்லாம் வந்து அநீதியை தட்டி கேட்குறாங்களோ அவங்க எல்லாம் அது உள்ளே வர்றாங்க. ஆனால் தமிழகத்துலேயும் அந்த கேள்வி கேட்குறதுக்கு பாதுகாப்புங்கிறது இல்லை. மற்ற விஷயங்கள் எப்படியும் நான் அதை சொல்ல வரல. அரசுகள் அவங்களா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. 2005லேருந்து இப்படி தான் இருக்குது. ஆர்டி ஆக்ட் வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்குது. எவ்வளோ பேர் இன்னுயிரை ஈர்த்து போகிறாங்க. களத்தில் கேள்வி கணைகளால் அரசாங்கத்தை துளைத்து எடுக்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம். அப்போ இடித்துரைப்பாளர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது எப்படி ஏற்கிறது? கேள்வி பாதுகாப்பு தானே எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். என்ன பிரச்சனை வருது சார்? பாதுகாப்பா? நான் இன்னைக்கு உங்களை சுற்றி உட்காருங்க பாதுகாப்பா? அது என்னோட ஜனநாயக உரிமை சார். எனக்கு நீ வந்து தனி மனித பாதுகாப்பு கொடுக்க சொல்ல, மக்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கறது. இப்போ சார் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கே போவோம், பாதுகாப்பு இல்லைங்கிறீங்க. பல்வேறு நிகழ்ச்சிகள் நான் கேட்குறேன். இப்போ இதை மாதிரி இந்த கேள்வி அரசாங்கத்தை நோக்கி அல்லது இந்த துறையை நோக்கி கேட்டதுனால் இவர் பாதிக்கப்பட்ட. இப்போ நீங்கள் சொன்னீங்க என் கையை உடச்சிட்டாங்கன்றீங்க, அதோட சிறந்த உதாரணம் இருக்காது. ஆனால் அதை கடந்து கேட்குறேன், இப்படியான சம்பவங்கள் தமிழகத்தில் அரங்கேறி கொண்டே தான் சார் இருக்குது. பாதுகாப்பற்ற சூழ்நிலை வந்து சமூக ஆர்வலர்களுக்கு இருக்குது. சமூக ஆர்வலர் தான் ஆர்டி ஆர்வலராக மாறுறான், அவன் தான் இவனும் மாறுறான். சமூக ஆர்வலரும் ஆர்டி ஆர்வலரும் ஒன்று தான், பிரித்து பார்க்கறது ஒன்றும் கிடையாது. அதுக்காக தான் நாங்கள் வந்து சமூக ஆர்வலருக்கு பாதுகாப்பு கொடுங்க, இடித்துரைப்பாளர் பாதுகாப்புங்கிறது வந்து எல்லாத்துலேயுமே வந்துடுது. நீங்கள் ஒரு விஷயத்தை தட்டி கேட்டாலும் நீங்கள் சமூக ஆர்வலர் தான். உங்களுக்குள்ளே சமூக சேவை செய்ய வேண்டிய எண்ணமும் இருக்கும், இதை தட்டிக்கிற எண்ணமும் இருக்கும். கால சூழ்நிலைகள் ஒருத்தரை தடுக்கும். நான் இதை கேட்டேன்னா எங்கே கை வச்சா எங்கே ஆப்பாவுங்கிறது ஒரு போயிடுவாங்க. இது வந்து சினிமா ரேஞ்சில் எங்கே போய் குழந்தைய தூக்கினா அவன் வாய முடிக்குவான், அங்கே கை வச்சா அங்கே வாய முடிக்குவான். இதை வச்சு தான் அந்த ஆய்வாளர் என் கையை உடைக்கும் போது கூட என்ன பண்ணான், என்னை தூக்கி உள்ள உட்கார வச்சு என் மனைவியும் என் மகளையும் கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த ரெக்கார்டும் வெளியே வந்து பரவாயில்ல போயிட்டு இருந்தது. ஆக பாதுகாப்பு இல்லைங்கிற உண்மை தான். ஒரு சிலருக்கு பாதுகாப்பு இருந்தால் போதுமா சார்? நான் வந்து இப்போ இப்போ ஒரு காவல் நிலையத்தை சுற்றி வீடு வச்சுருக்கேன், அங்கே மட்டும் பாதுகாப்பு இருக்குது. அடுத்தடுத்த தெருவில் பாதுகாப்பு இல்லைன்னா அதை பாதுகாப்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். கேள்விக்கணைகள் நிறைய தொலைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அது அரசு ரீதியில் அப்படி பேசினா அதுக்கு வேறு மாதிரியே பேச போகலாம். நீங்கள் கேட்குற கேள்விக்கு இதை தான் சொல்ல முடியும். பாதுகாப்புலாம் எவ்வளவு நீங்கள் எதிர்பார்த்த பதில் இல்லை, இடித்துரைப்பாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் கூட அரசுக்கு எதிரான அல்லது தவறுக்கு எதிரான அல்லது இந்த துறையில் நடக்கக்கூடிய ஊழலுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் கேள்விகள் வந்து தொடர்ந்து களத்தில் வைக்கப்பட்டு கொண்டு தானே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டாக அதை பார்க்கல சார். நாங்கள் வைக்கிறதெல்லாம் அரசு அலுவலர்களுக்கு அதிகாரிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டாக வச்சுக்கிட்டு வரோம். இப்போ உதாரணம் ஒரு அஃபென்ஸ் ஒன்று நடக்குது, அதை வந்து அவங்க போய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இந்த இடத்துல இது நடக்குமான்னு பார்த்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அதை பார்க்காததுக்கு முன்னாடி அதுக்கு வழிமுறைகளை ஏற்படுத்தணும். இதை தான் செய்ய சொல்கிறோம். எங்களுக்கும் பொதுவான ஒரு இதுவாக சொல்கிறேன். நீங்கள் போய் இங்கே இது நடக்குமா அங்கே நடக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக கேள்வி கணக்குகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க அரசு மீது. அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அரசு மீது பல்வேறு கேள்வி கணைகள் அரசியல் ரீதியாக அவங்க பண்ணுறாங்க சார். நாங்கள் அரசியல் பண்ண விரும்பல சார். நாங்கள் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், நாங்கள் ஒரு அமைப்பு, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு.
எங்கள் அமைப்பில் வர்றவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலே பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த மாதிரி தான். இப்போ நான் போகிறேன்னா என் பின்னாடி 4 பேர் வர்றேன்னா எனக்கு பாதுகாப்பு இருந்தாலும் பின்னாடி வர்றவங்களுக்கு பாதுகாப்பு தான். நாங்களும் பொதுமக்களும் மிங்கிலாகி போய் தான் இருக்கிறோம். ஒன்றும் அங்கே வந்து தனிப்பட்டு பிரிக்கப்பட்டுலாம் இல்லை. இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அரசியல்வாதியும் எங்களையும் ஒன்றா சேர்க்குற தயவுசெய்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அதிகாரிகளுக்கு எதிராக நாங்கள் வந்து கருத்தை சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவோம். எந்த அரசு வந்தாலும் அதிகாரிகள் பண்ணுறது தானே, மேலே உட்காந்துருக்கிறவங்க பண்ணுறது இல்லைல்ல. அதிகாரிகள் அவங்க ஒரு பி டீமை உருவாக்கிக்கிட்டு ஒரு ஸ்லீப்பர் செல்லை உருவாக்கிக்கிட்டு தானே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தானே பல்வேறு பிரச்சனைகள் அதிகமாக வருது. எல்லாரும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து அரசை எதிர்த்து பேசுனா கண்டுக்க மாட்டாங்க. அதிகாரம் இல்லாத சாமானிய அரசை எதிர்த்து பேசுனா உடனே அவன் மேலே பாயுதில் சட்டம். இப்போ எங்கள் இதுலேயும் தான் ஒரு சாமானியம் ஒன்று சொல்லிட்டான்னா உடனே அவன் மேலே சட்டம் பாஞ்சிரும். பல்வேறு அரசியல்வாதிகள் பேரில் பல லட்சம் பல ஆயிரம் வழக்குகள் நிலுவையில் இருக்குது, எஃப்ஐஆர் நிலுவையில் இருக்குது, கிட்ட கூட போய் தொட முடியாத ரேஞ்சில் இருக்குது. இப்போ சாமானியன்னா அவனை உடனே தூக்கி வச்சு போட்டுருவாங்க. இன்றைக்கி இது சொல்லுது பாருங்கள், நேஷனல் கிரைம் பீரோ ரெக்கார்டு என்ன சொல்லுது, 41% பேர் வந்து விசாரணை கைதிகள் இருக்காங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து இவனாக தான் இருக்கான். யார்? பின்தங்கியவனாக தான் இருக்கிறான். ஒடுக்கப்பட்ட பொருளாதாரத்திலையும் ஒடுக்கப்பட்டதுலையும் பின்தங்கியவனாக தான் இருக்கிறான். வேறு யாரும் மேன்மக்கள் யாருமே அப்படி இல்லை. 41% பேர் விசாரணையின்றியும் இருக்கிறான், விசாரணை கைதியாகவும் அவன் தான் இருக்கிறான். ஆக இந்தியா முழுக்கும் இதான் நடக்குது. குறிப்பிட்டு நம்ம வந்து அரசை குத்தம் சொல்லணும்னா, இப்போ காவல்துறையை பற்றியே நான் குத்தம் சொல்லணும்னா கூட அதுக்காக மேலே இருக்கிறவங்களை குத்தம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இவங்க சரியா இல்லை, இவங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் சரியில்லை. மேலே இருக்கிற அதிகாரி நீ கூப்பிட்டு உன் வேலையை நீ கரெக்டாக செய், என் வேலையை நான் செய்கிறேன், இவர் வேலையை கரெக்டாக செஞ்சானா அவன் வேலையை அவன் கரெக்டாக செய்வான். இதை தான் செய்யணும்னு நீ செய்கிறதில்ல, அதனால் அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது தற்போதைய தகவல் ஆணையரகத்தில் ஆட்கள் பற்றாக்குறை. ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னால் அதில் இருந்துச்சு, ஆணையரே இல்லாமல் சூழல் இருந்துச்சு, ஆட்கள் பற்றாக்குறை. உங்களை போன்ற ஒரு நபர் வழக்கு போட்டு அவரை தரையில் குறைச்சாங்க, நிறைய செய்திகள் சார். அவங்க முன்னால சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சிவ இளங்கோ இவங்கெல்லாம் கூட கடுமையாக போராடினாங்க. இப்போ அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? குறைவாக இருக்கு. சரியா இருக்கு, ஆணையரகம் சரியா இருக்கா? சரியா இருக்கு, அதில் தவறு இருக்கு. நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் சார். தகவல் ஆணையத்தில் வந்து எம்ஏ பிஎல் படித்தவங்க, கட்சிக்காரவங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸரு இவங்களெல்லாம் போடாதீங்கன்னோம். ஏன் அப்படி சொன்னீங்க? ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள போடுங்க. ஒரு சட்ட ஆணையம் அது. தகவல் பெறும் உரிமை சட்டத்தை வந்து அமல்படுத்துறதுக்கு வந்து அவங்களுக்கு தான் கரெக்டாக வரும். ஒரு நீதிபதியாக இருந்து வந்தவங்களுக்கு தான் அதோட ப்ரொசீஜர் கரெக்டாக வரும். இவங்களெல்லாம் போடாங்கன்னு போராடணும். அக்பர் அலி கமிஷனுக்கு கூட ஒரு லெட்டர் எழுதணும். கடைசியாக நான் எழுதினேன், ஐயா இது மாதிரி வந்து ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் அவர் தான் போட்டாங்க, இது மாதிரி இருக்குது, அதனால் வந்து அவங்களுக்கு ஒன்றும் விவரம் தெரியல, அதனால் இவங்க ஓய்வு பெற்ற நீதிபதிகளை அமர்த்துங்கன்னு சொல்லி போட்டோம். எடுத்துக்கல. இப்போ சஹீல் அக்தர் இருக்கார், என்ன ஒரு வழக்கம் இது பண்ண பஞ்சாயத்து பேசுகிறாங்க சார். தகவல் ஆணையத்தில் பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வா, புதுக்கோட்டையில் இதுவா, அங்கே வா, நீனு வா, மனுதாரர் வா, எது எப்பா கொடுத்துருவாரு போப்பா. விசாரணைன்னு சொல்லக்கூடாது, அதை பஞ்சாயத்துன்னு சொல்கிறீங்க. அதை பஞ்சாயத்து மாதிரி தானே பேசுகிறாங்க. விசாரணை என்ன சார் பண்ணால், உங்கள் தரப்பு நியாயத்தை கூறுங்கள், உங்கள் தரப்பு நியாயத்தை கூறுங்கள், நீங்கள் தவறு செய்யவில்லை, உங்களுக்கு அபராதம் 25,000 விதிக்கிறேன் கட்டுங்கன்னு சொல்லிடணும். கோவையில் 80 வயசு முதியவர் ஒருத்தருக்கு 25,000 அபராதம் போட்டு என்ன அவருக்கு போய் சேரல, அவர் 8 வருஷமாக போராடிட்டு இருக்காரு. இதை விசாரணை எப்படி சொல்லிங்க? இப்போ ஒரு நீதிமன்றத்தில் பேசிடுவாங்களா? அது மாதிரி நீதிபதி பேசிடுவாங்களா? கூப்பிட்டு 2 பேர் வாங்க, எப்பா அவர் கேட்குறத கொடுப்பா அப்போப்பான்னு சொல்லிடுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சட்டப்படி அவங்க என்னவோ அதை பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவங்க அதிகாரத்துக்கு உண்டான ஒரு உத்தரவு பிறப்பிப்பாங்க. அந்த உத்தரவு அவங்க வந்து மீறினா திரும்ப அதுக்கு ஒரு உத்தரவு போடுவாங்க. ஆனால் ஆணையத்தில் அதெல்லாம் இல்லை. உனக்கு ஏன் அந்த வேலை, உனக்கு ஏன். இன்னொரு விஷயம் இருக்குது சார் ஆணையத்தில், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக ஆர்டிஐ போய் அது விசாரணைக்கு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஆணையர் விசாரிப்பார். வருவாய்த்துறையில் இருக்கிற ஒரு சில துறைக்கு சம்மந்தமாக ஒரு சில லெட்ரு போச்சுன்னா அதுக்கு ஒரு ஆணையர் விசாரிப்பார். தொடர்ந்து அவரே தான் அதை விசாரிச்சுட்டு இருப்பார். நீதிமன்றத்தில் அப்படி கிடையாதுல்ல. பட்டியலில் எது போகிறதோ எது முன்னுக்கு போதோ அது விசாரிக்கிறாங்க. ஆனால் ஆணையத்தில் அப்படி இல்லை. குறிப்பிட்ட நபர் தான் குறிப்பிட்டதை விசாரிப்பாங்க. இதுக்காக தான் அந்த ஆணையத்தை வேணான்னு சொன்னோம். அந்த ஆணையத்தில் அந்த ஆணையர்கள் வேண்டாம், ஓய்வு பெற்ற நீதிபதிகளை ஆணையராக போடுங்கன்னு. எல்லா இடத்துலையுமே அப்படி தான் சார் இருக்குது. ஒன்றும் கவர்னருக்கு ஒரு மனு அனுப்பி அந்த மனுவுக்கு வந்து ஆணையர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் ஆளுநர், அவரும் எடுக்க மாட்டார். இப்போ இருக்கிற ஆளுநரை பற்றி தான் நம்ம தெரியுதுல்ல, ஆட்சி நடத்துறதே பெரிய கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு அவ்வளோ குறைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம லெட்டரையாக படித்து பார்த்து அவர் செய்வார். இந்த சூழல் தான் சார் இருக்குது. இதுக்காக தான் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு கோரிக்கை வைக்கிறோம். எங்கள் சேவை பெற உரிமை சட்டத்தை அமல்படுத்துங்கிறோம்.
இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வச்சு நாங்கள் வந்து பொதுக்குழு 2ஆம் ஆண்டு பொதுக்குழு இப்போ தகவல் அறியும் சமூக ஆர்வலர்களோட தேவை அப்படின்றது 2025 தற்போது வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்றீங்களா? அதிகரிச்சு இல்ல இன்னும் அதிகரிக்க வேண்டும், இன்னும் கூட ஒரு தேக்க நிலை தான் இருக்குன்னு இன்னும் அதிகரிக்கணும். ஏன்னா சார் முதல்ல அவ்வளவு தகவல் கிடைக்கப்பெறாம இருக்கோ? ஆமாம் இருக்குங்க. குறைஞ்ச ஒரு 70% தகவல் கிடைக்காம தான் இருக்கு. 70 விழுக்காடு தகவல் இன்னும் கிடைக்காம தான் இருக்கு. ஆமாம் சார். ஒரு சட்டத்துக்கு பிறகு ஆமாம் அதாவது தட் மீன்ஸ் டிரான்ஸ்பரன்சி இல்ல, வெளிப்படைத்தன்மை இல்லைன்றது புரிந்து கொள்ளப்படுகிறது. ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வந்து இந்த www. இந்த தளத்தில் நீங்கள் போய் பார்த்துங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கொடுக்க வேண்டியது பேப்பர் வாய்ஸில் தான் கொடுக்கணும். இல்லைன்னா இது இங்கே இல்லைன்னுவாங்க, இது தேவையில்லாதுன்னுவாங்க. காலம் கடத்துறது இது. தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்க முடியாது. சாமானியனா இப்போ ஒரு கொத்தனார் வேலை செய்கிறான்னா அவங்களுக்குள்ள உணர்வு இருக்குது. அவன் 1000 ரூபா சம்பளம் வாங்குறான். மாதம் 30 நாள் வேலைக்கு போனால் தான் 30,000 ரூபா. அந்த 4 நாள் லீவ் வந்துடும், 5 நாள் லீவ் வந்துடும். அதை வச்சுக்கிட்டு அவன் குடும்பத்தை நடத்தினா இதுக்கு ஒரு தபால் போனோன்னா 50 ரூபா சார் குறைஞ்சது. இப்போ வந்து ரிஜிஸ்டர் தபால் போகிறதுக்கே 42 ரூபா ஆக்கிட்டாங்க. பேப்பர் செலவருக்கு 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டுன்னு எழுதணும். இதெல்லாம் அப்படியே தொடர முடியாமல் ஒரு சிலர் விட்டுறான். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், தொடர முடியலையா அங்கே வாங்க நாங்கள் தொடர்ந்து காட்டுறோம். இப்படி தான் இது வழின்னு கொண்டு போகிறோம். எங்கள் அமைப்பு மூலியமாக நாங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு சிலவுக்கு நாங்கள் வந்து ஒரு 20% சக்ஸஸ் ஆகிட்டு வர்றோம். இது மேலும் மேலும் அதிகரிக்கணுங்கன்னா வந்து கொஞ்சம் அரசு அலுவலர்கள் அவங்க பணியை கரெக்டாக செஞ்சாலே அதிகரிக்கும். ஆனால் அதற்கான சூழல் இல்லை. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இடைத்துறைப்பாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தையே இன்னும் ஏற்றாமல் இருக்குது தமிழக அரசுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. அப்போ இந்த கட்டமைப்பு எப்படி உறுதிப்படுத்தமா அப்படின்னு நினைப்பீங்களா? சந்தேகம் தான் சார், ரொம்ப சந்தேகம் தான். நம்பிக்கை எழுந்து போனிதான். வரக்கூடிய அரசுகள் இப்போ 26 அடுத்த தேர்தல் வந்துடும். அடுத்தது அவங்க எந்த இதுக்கு கொண்டு போவாங்கன்னு தெரியாது. அடுத்தடுத்து இவங்க இருக்கிற எல்லாம் இவங்க மேலே கேள்வி கடைகளை நீங்கள் சொல்கிற மாதிரி அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது அவங்க தான் வர்றாங்களா இவங்க தான் வர்றாங்களா தெரியாது. யாரையுமே வந்து நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு அரசு இயங்கணும்னா அந்த அதிகாரிகள் சரியாக இருந்தால் இயங்கும் சார். எங்களோட கருத்து அரசு அலுவலர்கள் மேல்மட்டத்திலேருந்து கீழ்மட்டம் வரை இருக்கக்கூடிய அலுவலர்கள் அந்தந்த அரசு எந்த அரசு இயந்திரம் ஆமாம் எந்தெந்த அரசு அமைதோ யார் வந்து அங்கே முன்னணியில் உட்கார்றாங்களோ அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறத விட மக்களுக்கு விசுவாசமாக சேவை செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த அமைப்பு அப்படின்றது மிக சரியாக தான் இருக்கு இல்லையா? ஆனால் யார் அது இயக்குபவர்களால் தான் அது அமைப்பு விதியும் சரியா இருக்கு சார். சட்டமும் சட்ட விதிகளும் சரியா இருக்கு. அதில் உட்கார்ந்து வண்டியை ஓட்டுறவங்க தான் தப்பு பண்ணுறாங்க. ஆமாம். இப்போ இந்த நிலையில் உங்களோட 2வது பொதுக்குழு கூட்டம் ஆர்டிஐ மற்றும் போதை விழிப்புணர்வு பேரணி நடத்தவிருக்கீங்க. அதற்கான முக்கியத்துவம் என்பது என்ன தேவேந்திரன்? முக்கியத்துவம் எங்களோட கோரிக்கை நிறைவேறணும் சார். இப்போ என்னென்ன கோரிக்கைகள் நீங்கள் அரசுக்கு? நாங்கள் வச்சிருக்க கோரிக்கை வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடு. இந்த உங்களுக்குன்னா இடைத்துறைப்பாளர்கள். ஆமாங்க. தகவல் அந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க. ஆமாம் அப்படின்னு தகவல் உரிமை சட்டத்தை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்கிறோம் சார். நாங்கள் படுத்தக்கூடாதுங்க. எங்கள்கிட்டலாம் பணம் காசு கிடையாது ஊர் ஊராக போய் சொல்கிறதுக்கு. அப்படியே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். உங்கள் ஆணையம் அதை பண்ணணுமோ அந்த ஆணையத்தை பண்ண சொல்லுங்கள். இல்லைன்னா உங்கள் ஆணையத்தை எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். எங்களுக்கும் இல்லை எங்களை மாதிரி அமைப்பு எனக்குன்னு குறிப்பிட்டு பண்ணுங்கன்னா தகவல் ஆணையம் வந்து இப்படியான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே கிடையாது. எங்கன்னா ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் தான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் உட்கார வச்சு பேசுவாங்க பண்ணுவாங்க. ஒரு பத்திரிகையில் வெளியே வரும், இந்த தகவல் ஆணையர் இந்த அளவில் வந்தார், இந்த மனுக்களை விசாரிச்சார், இது தீர்வு கண்டுட்டார்னு வரும். ஏன் ஃபைன் போடுறதுலாம் இதுவரை யாரும் ஃபைன் கட்டினதான் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் போடுவாங்க 25,000 ஃபைனு. கிடையாது. அந்த ஒரு கோரிக்கை. இந்த போதையில்லா தமிழகம்னு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். போதை இல்லாத தமிழக இளைஞர்கள்னு தான் கோரிக்கை வைக்கிறோம். தமிழகம்னு வைக்க முடியாது நம்மளால். ஏன்னா பல்வேறு சங்கங்கள் வந்துருச்சு இன்றைக்கி. அந்த மது சம்மந்தப்பட்டதெல்லாம் அது தனியாக போயிட்டுருக்கு, நம்மளுக்கு வேண்டாம். இளைஞர்கள் போகக்கூடாது, அதுக்காக ஒரு விழிப்புணர்வு பண்ணுங்கள், நாங்களும் பண்ணுறோன்னு சொல்லிக்கிட்டு வர்றோம். அப்புறம் அந்த டிபிடி ஆக்டு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துச்சு இல்லையா, அதை ரத்து பண்ண சொல்கிறோம். ஏன்னா இப்போ எங்களுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஊழல் பெருச்சாளிகள் அங்கே தான் இருக்குது, கிராம ஊராட்சியில் தான் இருக்குது. அந்த ஊழல் பெருச்சாளிகளை காப்பாற்றுறதுக்கு மத்திய அரசாங்கம் முயற்சிக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு தான் டிபிடி ஆக்டை கொண்டு வந்தாங்க. அதையும் ரத்து பண்ண சொல்லி நாங்கள் வந்து கோரிக்கை வச்சு தான் இந்த 2வது பொதுக்குழு பேரணி நடத்துகிறோம். இது வெற்றி பெறத்துக்கு உங்கள் மாதிரி ஜனநாயகத்தோட 4வது தூண்கள்லாம் உதவி பண்ணிங்கன்னா வெற்றி. வேறு என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கிறீங்க சார்? இடைத்துறைப்பாளர் பாதுகாப்பு, வேறு என்னென்ன? சேவை பெறும் உரிமை சட்டம், அதுவும் இதோட சட்டம் தான். தமிழ்நாடு அந்தந்த மாநில அரசுகள் உருவாக்கணும். இதுவரை தகவல் அறியும் உரிமை சட்டம் வேறு, சேவை பெறும் உரிமை சட்டம். இதே கண்டென்ட் இதே இதெல்லாம் ஒன்று தான். இதை விட அதில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். இதை செய்யலைன்னா அவனை தூக்கி போட்டுங்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டியிருக்கு, படிக்கணும். அதனால் அதை வந்து அந்தந்த மாநில அரசுகள் உருவாக்கிட்டாங்க, இங்கே உருவாக்கலை.
13 மாநிலங்கள் உருவாக்கியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு உருவாக்கணும்னு கொண்டு வர்றோம். அது ஒரு சில அரசியல் கட்சிகள் கூட கோரிக்கை வச்சாங்க போல இருக்கு இடையில. வச்சிருக்காங்க. இப்போ குறைந்தபட்சமா உங்களை போன்ற இடித்துரைப்பாளர்களால் ஓரளவுக்காவது இடித்துரைக்கப்படுகிறதா, இடித்துரைக்கப்பட்டு வருகிறதா, அரசாங்கத்தின் பால் அந்த கவனம் திரும்புகிறதா? ஓரளவுக்கு ஒரு விழுக்காடு. சார் நாங்கள் இடிக்கிறதுனால தான் சார் அவங்க யோசிக்கிறாங்க. இடிச்சுக்கிட்டு தான் சார் இருக்கோம். சும்மா சார் ஒரு முறை இடிச்சா பரவாயில்ல, இடிச்சுக்கிட்டே இருக்கும்போது சரி எதனா கொஞ்ச நாளும் டிஃப்ரெண்ட் தெரியும். இல்ல தெரிகிறதான்னு தெரிகிறது. அப்படி நகருதா? நகருது. எப்ப இவனுக்கு விட மாட்டானுங்க போலுக்கு. அதெல்லாம் மாற்றம் சொல்ல முடியாது. அதிகாரிகள் அந்த அளவுக்கு பயப்படுறாங்க. அந்த அரசியல்வாதிகள் அவர்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குற நிறுத்திட்டாங்கன்னா நல்லா இருக்கும். மக்கள் சேவை செய்ய நீங்கள் வந்து அரசியலுக்கு வரீங்கன்னா அந்த சேவையை செஞ்சுட்டு போகலாம். நான் வந்து மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு வெளியே சொல்லிக்கிறீங்க, இங்கே வந்து இல்லை நான் என் வேலையை தான் காட்டுவேன், என் பாக்கெட்டு தான் ரொம்பணும். இன்றைக்கி சாதாரண சொல்லப்போனால் கவுன்சிலர் உள்பட பெரிய பெரிய காரு பெரிய பெரிய பங்களாக தான் இருக்கார். எல்லாரும் ஐயா நல்ல கண்ணு மாதிரியும் தோழர் நன்மார மாதிரிலாம் வந்துட முடியாது. அவங்கெல்லாம் ஜீவா தோழர் மாதிரிலாம் வர முடியாதுன்னு வச்சுங்களேன், சங்கரையா தோழர் மாதிரிலாம். ஆனால் இவங்க பண்ணுறதுனால தான் இது நடக்குது. அதிகாரிகள் சரியாக இருந்தால் அரசு இயந்திரம் நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஓரளவுக்கு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி 1% குறைஞ்ச ஒரு 25% எங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் வாய்ப்பு கிடைச்சாலே அது வெற்றியாக கொண்டாடிக்க வேண்டியதான். அதுக்காக தான் நாங்கள் அரசை வந்து இடிக்கிறோம், அரசுக்கு வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம். கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். கோரிக்கை நிறைவேற்றினாங்கன்னா சந்தோஷப்படுவோம். நல்லது தேவேந்திரன், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அடுத்த கட்டமாக அரசு என்ன செய்கிறது என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி சார். ரொம்ப இவ்வளோ நேரம் கூப்பிட்டு வச்சு என்ன பல்வேறு விஷயங்களை அரசுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக கொண்டு வந்த தமிழன் தொலைக்காட்சிக்கு எங்களுடைய தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.